திரு உத்தரகோசமங்கையில் சாம்பிராணி இயற்கை முறையில் உள்ளதை கொண்டு விற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். தேவைப்படுபவர்கள் திரு உத்தரகோசமங்கை ராமநாடு மாவட்டத்தில் வாங்கிக் கொள்ளலாம். திரு உத்தரகோசமங்கை ராமநாடு மாவட்டத்தில் இயற்கை முறையில் உள்ள சாம்பிராணி. இது பால் சாம்பிராணி. இயற்கை முறையில் விளைந்த சாம்பிராணி. ஐயா, இது என்ன சாம்பிராணிங்க ஐயா? எல்லாமே சாம்பிராணி. வெண்கும்பளிங்க சாம்பிராணி. ரைட்டு. சீதாரிங்கிற மரத்தில் அடிக்கிறது அம்பாளுக்குள்ளது. சீதாரி தரக்கூடியது. இது பால் சாம்பிராணி. பால் சாம்பிராணி பிரபஞ்சத்துக்குள்ளது, நறுமணம் தரக்கூடியது. ரைட்டு. அது பார்த்தீங்கன்னா கரும்பட்டை சாம்பிராணி, ரொம்ப அற்புதமானது. ரைட்டு. இது ரோசனம்ங்கிற மர பிசில் எடுக்கிற சாம்பிராணி. குங்குளியத்தை போல அருமையாக இருக்கு. அதெல்லாம் தங்குங்க. ரைட்டு. இது திரு உத்தரகோசமங்கை ராமநாடு மாவட்டத்தில் கோயிலுக்கு முன்னாலே வச்சுருக்காங்க. தேவைப்படுபவர்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். நம்மளுக்கு என்ன விளம்பரம்? நம்மளே பிச்சைக்காரங்க. நமக்கு என்ன ஒரு விளம்பரம் போட்டு அது என்ன இந்த விளம்பரம்? மங்களநாதன் விளம்பரம் போட சொல்லுதான். அப்படி அவங்களுக்கு ஏற்படுவாங்க. கோவிலில் போட்டு மனசு கேட்க மாட்டேங்குது. அதான் சொல்றீங்க. ஏமா போகாது. ஆமாம் வேமா போகாமா. அற்புதமாக வரும். சட்டாமலை இருக்குது. எங்களுக்கு கோயில் ஓட்ட கொடுத்தீங்கன்னா என் வீட்டுக்கு என் வீடு மெச்சல் வந்து சட்டாமலை வந்து எந்த பக்கம் என் வீட்டில் சட்டாமலை கோயில் வாசல் கொடுத்தீங்கன்னா அங்கே ஊர் ஜனமலைங்க இல்லைன்னா ஏதாவது ஆற்றுக்கிற ஓரத்தில் இடத்த சட்டாமலமே அற்புதமாக ஆனால் தான் அப்படி மதிக்க நம்மளாம் கிரிக்கெட்டை போனால் சொர்க்குமே தெரியும். ஆற்றுக்கரை போவாங்க. உறுதியாக இல்லை 4 ட்ராக் முதல் நாளே கிளம்புது. ஞாயிற்றுக்கிழமை ஓட்டுறாங்க. திங்கக்கிழமை சுற்றி வேலை முடிச்சு காலையில் அப்படியே வண்டி கிளம்பி அள்ளி எப்படி ரூமில் போட்டு கிளம்புறாங்க. போகும்போது என்ன விடிய ஆகிட்டு